ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சோலோ ஃபார்மிங் இந்த டவர் சாப்டர் 120 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே 119 வரையும் அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணதுக்கு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்போ ஸ்டார்டிங்ஸ்ல என்ன காமிக்கிறாங்கன்னா, ப்ளூ மூன் எனர்ஜியெல்லாம் நிறைய அப்சர்வ் பண்ணப்பட்ட செர்ரி, அப்புறம் பொட்டேட்டோ இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காய்ங்க. மத்தவங்கலாம் அறுவடை பண்ணிட்டு இருக்காய்ங்க. ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். பரவாயில்லையே, முந்தைய அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ ரொம்ப அதிகமாயிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் குட்டி கரடி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இதேமாரி பார்த்தீங்கன்னா, நான் பொட்டேட்டோவையும் எடுத்துட்டேன். என்னால பொட்டேட்டோ ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிற மாரிலாம் நம்ம குட்டி கரடி சொல்றான். ஆமா, எப்படி உன்னால கண்டுபிடிக்க முடியுதுன்னு கேட்கும்போது, குட்டி கரடி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இதேமாரி எனக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ, அத வச்சுட்டு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாய்ங்க. ஆக்சுவலா கரடிக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்பவே அதிகம் தான். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாய்ங்க. இதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்குது. இதேமாரி ப்ளூ மூன் எனர்ஜியால அப்சர்வ் பண்ணப்பட்டத நீங்க 200க்கும் மேற்பட்டத நீங்க வந்து அறுவடை பண்ணியிருக்கிறீங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் நாங்க அதிகம் பண்றோம் அப்படிங்கிற மாரிலாம் போட்டிருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து ரொம்ப ஃபில் ஆயிருது. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஃபார்ம் டவர் பி ரேங்க குடுத்துடுறாய்ங்க. இதுக்கு முன்னாடி சி ரேங்க்ல இருந்திருப்பான். இப்ப பி ரேங்குக்கு வந்து ப்ரமோட் ஆகுறாப்ல. இதேமாரி பார்த்தீங்கன்னா, ஒரு தொப்பி வச்சிருந்திருப்பான்ல, அந்த தொப்பியும் ஃபார்மர் ரேங்குக்கு ஏத்தாப்புல அப்கிரேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ, அந்த தொப்பியும் பார்த்தீங்கன்னா, இப்ப அப்கிரேட் ஆரம்பிக்குது. அதில பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கில்லும் கிடைக்குது. இதுமாரி குளோத் ஆக்ஸலரேஷன் அதுமாரி கிரவுண்ட் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் எல்லாம் நெறையவே கிடைக்க ஆரம்பிக்குது. இத வச்சுட்டு ஹீரோ வந்து இன்னும் ஈஸியாவே ஃபார்மிங் நல்லாவே பண்ண முடியும். இன்னும் நெறைய காப்ஸ் எல்லாம் வளர வைக்க முடியும். அப்படிங்கிற மாரிலாம் போட்டுட்டு இருக்கு. பரவாயில்லையே, நெனச்சத விட ரொம்ப அதிகமான ஸ்கில் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கே! அப்படிங்கிற மாரி ஹீரோ பார்த்துட்டு இருக்காப்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒன் மோர் ஸ்கில் கிடைக்குது. இந்த ஸ்கில் பார்த்தீங்கன்னா, இப்ப 100 செர்ரி டொமேட்டோ நீங்க வந்து அறுவடை பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதில வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்துட்டு கெயின் ஆகுறாப்லயும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து அடிஷனலா இன்கிரீஸ் ஆகுறாப்லயும் அதில வந்து போட்டிருக்குது. பரவால்ல, எல்லாம் நல்ல விதமா தான் கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கு ஏற்கனவே ப்ரீவியஸா ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இதே மாரி நீங்க 1,00,000 வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாரி. ஸோ, ஹீரோ வந்துட்டு பாதிக்கு பாதி தான் முடிச்சிருக்காப்ல. இன்னும் பாதி பேலன்ஸ் இருக்கு. எப்படியாவது நான் ஃபுல்லா அறுவடை பண்ணி என்னோட ஸ்ட்ரென்த்த வந்து நான் எனர்ஜி அதிகப்படுத்திக்கணும். அதேமாரி இங்க இருக்க இந்த செர்ரி டொமேட்டோ, பொட்டேட்டோ இதெல்லாம் ஹீரோ சாப்பிட்டான்னா, அவனுக்கு ஏத்தாப்புல மானா வந்து இன்கிரீஸ் ஆகும்ல. ஸோ, நான் வந்துட்டு நெறைய அறுவடை பண்ணணும். அதுமாரி நெறைய சாப்பிடணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங் ஆவேன் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்துட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கிறாப்புல. இதுக்கப்புறம் என்ன காமிக்கிறாங்கன்னா, 55வது ஃப்ளோர காமிக்கிறாங்க. 55வது ஃப்ளோர்ல மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒயிட் டிராகன் தான். ஒயிட் டிராகன் வந்துட்டு அவங்களுடைய கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணிட்டு அங்க இருக்கிற எல்லாரையுமே அப்படியே ஸ்டன் ஆக்கிடுறாங்க. நம்மளோட ஒயிட் டிராகன் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கிறாங்க. "என்ன தைரியம் இருந்தா என்னைய எதிர்த்து பேசிட்டு இருப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, நான் யாருன்னு தெரியுமாடா? ஒயிட் டிராகன் இனத்தோட கெல்வின் மார்விடன். நான் தான்டா அங்க இருக்கிறதால மிகப்பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கிறாப்புல. நம்ம அயன் வந்து ஷீல்டெல்லாம் போட்டு தடுக்குறான். ஏன்னா, அவனோட ஆரா வந்துட்டு அவங்களால தாங்க முடியல. அந்த ரேஞ்சுக்கு பயங்கரமா இருக்கு. நம்ம அயனும் இந்த ரேஞ்சுக்கு மேஜிக் சக்தியெல்லாம் பார்த்ததில்ல. இந்த இடத்துல ஒயிட் டிராகன் சொல்றாங்க, "என்னுடைய மானாவே எதிர்த்துட்டு நீங்க வர்றீங்களா? இப்போ உங்கள போட்டு தள்ளுறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகப்படியான கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்றாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் கிரீட் தோத்து போயிருவான்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் பேக்கப் பிளான்லாம் வச்சிருந்தேன். இப்ப நீங்களே ஃபைனலா வந்துட்டீங்க. உங்கள போட்டு தள்ளுறேன்டான்னு சொல்லிட்டு இப்ப என்ன தெரியுமா பண்றான்? அவனோட மொத்த சக்தி இப்ப காமிக்கிறாப்புல. இந்த சக்தி பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர். இந்த ஒயிட் டிராகன் இருக்கான்ல, இவனோட மொத்த சக்தியும் இவன் யூஸ் பண்ண கிடையாது. இந்த ஸ்டாச்சூல இருக்கனால அவனால பாதி சக்திய தான் யூஸ் பண்ண முடியும். பாதி சக்திய பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு இருக்கு. இப்ப நம்மளுடைய ஒயிட் ராபிட், அப்புறம் நம்மளோட பிளாக் ராபிட் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபைனலா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, "நம்ம செத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்மளால வாழ முடியாது." அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்கும்போது, நம்ம பிரின்சஸ் ராபிட் வந்து சொல்றாங்க, "எல்லாத்தையும் நிறுத்துங்க." அப்படிங்கிற மாரி அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ரிப்பன் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ரிப்பன் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அது ஆக்டிவேட் ஆகி என்ன தெரியுமா பண்ணுது? இவங்க ஒரு டிசாஸ்டர்ன்னு ஒரு எனர்ஜிய ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அந்த எனர்ஜிய மொத்தமா நல்லிஃபிகேஷன் ஆக்கிருது. என்னது இது? இது எப்படி இத நல்லிஃபிகேஷன் ஆச்சு? என்னோட பாதி சக்தியில தான் இருக்கேன். ஆனாலுமே இந்த சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லானதா? இத எப்படி அவ தடுத்தா? அப்படிங்கிற மாரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஃபைனலா அந்த ரிப்பன் ஆக்டிவேட் ஆயி, அது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, "இந்த லேண்டுக்கு நான் தான் இப்போ ஓனரு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்பன் வந்துட்டு இப்ப என் பேச்ச தான் கேட்கும்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அதோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்பனோடது வந்துட்டு, இந்த 55வது ஃப்ளோர்ல அதாவது 55வது ஃப்ளோர்ன்னு கிடையாது. நம்ப பிரின்சஸ் ராபிட் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு எந்தெந்த லேண்ட்லாம் இருக்குதோ, அந்த லேண்ட்ல எந்த ஹியூமன்ஸோ, இல்ல எந்த விதமான எக்ஸ்ட்ரா அனிமல்ஸ் இருந்தாலோ, அத வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். எத வச்சுக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்பன வச்சுக்கிட்டு. ஏன்னா, இந்த ரிப்பன் பார்த்தீங்கன்னா 10 ரிலீக்ல ஒண்ணானது. ஸோ, இவங்க அப்பா, அம்மா வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. இதேமாரி பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த கிங்டமும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தான் சொந்தமாகும்னு சொல்லிட்டு. இந்த கிங்டத்துக்குள்ள தான் இந்த ஸ்டாச்சு, இந்த மொத்த தங்கமெல்லாம் இருக்குது. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்பனும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிருது. இது 10 ரிலீக்ஸ்ல ஒண்ணுங்கிறனால இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ, இந்த இடத்துல அவன் பையன பார்த்துட்டு இருக்கான். "உன்னை இப்ப தான் வந்துட்டு தூக்கிட்டு போன மாரி இருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இத்தன வருஷம் ஆயிருச்சு. இப்போ நீ ஒரு நேஷனயே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்ட." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்மளோட ஒயிட் ராபிட் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, "இந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா, என்னால இப்போ வந்துட்டு உன்ன பனிஷ் பண்ண முடியும். இனிமே நீ இந்த இடத்துக்கு வர முடியாத அளவுக்கு நான் பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. அந்த ரிப்பனும் ஆக்டிவேட் ஆயி, அவங்கள பார்த்தீங்கன்னா, வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு டிஸப்பியர் பண்ணிருது. இப்ப நம்மளுடைய பிளாக் ராபிட் வந்து புடிக்க ஆரம்பிக்கிறாப்ல. அவங்க 2 பேருக்குள்ள தான் ஒரு லவ் ஓடிட்டு இருக்குல்ல. ஸோ, அத அப்படியே லைட்டா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அயனாவும், நம்ம தியோவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா
சந்தோஷமா இருக்கிறாய்ங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஸோ, நம்ம இந்த ஏரியா கண்ட்ரோல் பண்றத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி அவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் 99வது ஃப்ளோர காமிக்கிறாங்க. 99வது ஃப்ளோர்ல நம்மளுடைய கைசர் வந்து சொல்லிட்டு இருக்காப்ல, "இதேமாரி அயலின் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னைய பார்க்க வந்தா தெரியுமா? நீ அவள பார்க்கவே இல்லையாமே" அப்படிங்கிற மாரிலாம் அவரு பேசிட்டு இருக்காரு. "ஆமா எனக்கு நீ சரக்கு குடுக்குறதா சொல்லியிருந்தீல்ல, அந்த சரக்குலாம் எப்போ குடுப்ப?" அப்படிங்கிற மாரிலாம் அவரு கேட்டுட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "நான் அயலின பார்க்கலங்கிறது உண்மதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நான் மயக்க ஸ்டேஜ்ல இருந்தேன். எனக்கும் அதுக்கு வருத்தம் தான். ஆனா என்ன, நீ இந்த சரக்கு மேட்டர பத்தி பேசுற பாத்தியா, இது எனக்கு சுத்தமா புடிக்கல." அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரக்கு மொத்தமா உற்பத்தி பண்றது நம்மளுடைய ஹீரோ கேங் அவங்க தான். ஸோ, நீ வந்துட்டு எப்போதும் இலவசமா தான் வாங்கிட்டு போற. நாங்க உன்னைய ஒரு ஃபேமிலில பார்த்துக்கிறனால தான் இவ்வளதையும் குடுத்துட்டு இருந்தோம். ஆனா, நீ ஓவராவே கேட்க ஆரம்பிச்சுட்ட அப்படிங்கிற மாரிலாம் நம்மளோட ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். அது வந்து நான் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதான் ஏன் கேட்டேன் அப்படிங்கிற மாரிலாம் நம்ம கீசர் சொல்லிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் ஹீரோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான், "நான் இப்ப அறுவடை பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அறுவடை பண்ணி யாருக்கு குடுக்க போறேன்னா, அயனிக்கு குடுக்க போறேன். ஏன்னா, அவங்கள எங்க காப்பாத்திருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, எனர்ஜிலாம் ரொம்ப லாஸ் ஆயிருக்கும். ஸோ, நான் அவங்களுக்கு குடுக்குற வழிய பார்ப்பனா, இல்ல வந்துட்டு உனக்கு சரக்கு குடுக்குறத நான் ஏற்பாடு பண்ணிருப்பனா?" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து கேட்கறாப்புல. அந்த டயத்துல நம்ம டிராகன் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்கறாப்புல. "கவலைப்படாத நான் உனக்கு சரக்கு தர்றேன். ஆனா, கம்மியான அளவு தான் தருவேன்." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காப்புல. இந்த டயத்துல ராபிட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காய்ங்க. என்னடா பிளாக் டிராகனே இந்த ஆளு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டானேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கைசர் ஒரு தப்ப புரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன தெரியுமா பண்றாரு, "இதேமாரி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு கிஃப்ட் தர்றேன். அது ஒரு காம்பன்சேட்டனா வச்சுக்க." அப்படிங்கிற மாரிலாம் அவரு சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் ஸ்கேல் அதாவது டிராகனோட செதில் வந்து குடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா, பிளாக் டிராகன் இனத்துக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ, இது உனக்கு என்னைக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாரிலாம் அவரு வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, இந்த லெஜெண்டரி கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோ ஆயிட்டு இருக்குது. என்ன புதுவிதமான ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்க போதா அப்படிங்கிற மாரிலாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காய்ங்க. ஆனா, அந்த கேரட்லேருந்து ஒட்டச்சிக்கிட்டு யார் வர்றான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் டிராகன். அந்த ஒயிட் டிராகன் வந்து சொல்லிட்டு இருக்கான், "என்ன தைரியம் இருந்தா அந்த ராபிட்லாம் சேர்ந்து என்னை ஏமாத்தியிருப்பாங்க." அப்படிங்கிற மாரிலாம் அவரு கத்திட்டு வெளில வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோ பார்க்குறான், "இவன் யார்றா புதுசா இருக்கான்? புதுவிதமான பிரச்சனைய பண்ண வந்துட்டானோ?" அப்படிங்கிற மாரிலாம் பார்த்துட்டு இருக்காய்ங்க. இந்த இடத்துல நம்ம கைசர் வந்து புரிஞ்சுக்கிறான், "டேய் ஒயிட் டிராகன் கெல்வின் நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க? உன்னைய தான்டா பல நாளா தேடிட்டு இருந்தேன்னு" சொல்லிட்டு இப்போ ஃபைட்டுக்கு போறாய்ங்க. ஏன்னா, ஒயிட் டிராகன் வெர்சஸ் பிளாக் டிராகன் எப்போதும் பார்த்தீங்கன்னா, நான் புரிதல்ல தான் இருந்துட்டு இருப்பாய்ங்க. அவைங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாய்ங்க. இது வந்து ஒரு பரம்பரை எப்படி சொல்றது? இது ஒரு பரம்பரை ஃபைட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவைங்க 2 பேரும் இப்போ ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாய்ங்க. இவைங்க 2 பேர்ல இந்த பிளாக் டிராகன் இனத்த சேர்ந்ததிலே மிகப்பெரிய ஆள் இவரு. அந்த ஒயிட் டிராகன் இனத்த சேர்ந்ததிலே மிகப்பெரிய சேர்ந்தது அவரு தான். ஸோ, இவைங்க 2 பேரும் இந்த 99வது ஃப்ளோர்ல மீட் பண்ணிட்டு ஹீரோட லேண்ட வந்துட்டு நாஸ்தி பண்ணிட்டு இருக்காய்ங்க. நார்மலா நம்ம கரடியும் மின்னாட்டாரம் அடிச்சுக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா, லேண்டெல்லாம் நாசமா போயிரும். இப்ப 2 டிராகன் வந்து அடிச்சுக்கிறானுங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, மொத்த ஃபீல்டு நாசமாகுது. ஹீரோ வந்து நெனச்சிட்டு இருக்கான், "நீங்க நார்மலாவே இருக்க மாட்டீங்களாடா? எப்ப பார்த்தாலும் என் ஃபீல்ட வந்து நாஸ்தி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே!" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காப்புல. இதோட இந்த சாப்டர முடிச்சிடுறாய்ங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பை.